பிரஜேசுவில் பிரியமான இறை உறவுகளை மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமாக ஒன்று கூடி இருக்கின்றோம். இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள், நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும், நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரோடு நாங்கள் பயணமாகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்கின்றார். நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு, நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு இறை பயணத்திலே நாங்கள் பயணமாகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்கின்றார், வேண்டியவற்றை தருகின்றார். இந்த உயரிய நம்பிக்கை, உயரிய விசுவாசம் எங்களுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், வேதனை வந்தாலும், சோதனை வந்தாலும், இடர்பாடுகள், இன்னல்கள் வந்தாலும் எதற்கும் நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்ற அசையாத ஒரு விசுவாசம் எங்களுக்குள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் எவற்றையும் கண்டு நாங்கள் வேதனைக்க வேண்டிய அவசியமில்லை, எவற்றையும் கண்டு நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. என்னுடைய வாழ்க்கையில் சூழுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும், எதிரடைகளையும் கண்டு நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் மீது வைக்கக்கூடிய விசுவாசம் எங்களை உயரிய வாழ்வுக்குள் இட்டுச் செல்லுகின்றது, மகிழ்ச்சியான வாழ்வுக்குள் இட்டுச் செல்லுகின்றது, அமைதியான வாழ்வுக்குள் இட்டுச் செல்லுகின்றது. இந்த வாழ்வுக்கு எங்களை இட்டு செல்லுவதற்காகத்தான் நாங்கள் ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்து எங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆகவேதான் நீங்களும் நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு, நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டவருக்கு எங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை ஒப்புக் கொடுத்து அதன் மூலமாக நாங்கள் இறைவனுடைய வரப்பிரசாதங்களையும், அருளையும், ஆசிரியையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், எங்களுக்கு வேண்டியவற்றை கொடுக்கவும், நம்பிக்கையின் நிமித்தம் நாங்கள் ஆண்டவரை தேடிச் சென்று அவர்களை சரணடைந்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக எங்களை உருமாற்றிக்கொள்ள ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். அன்னை மேரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லவும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்.